இருக்கின்ற நாளில் ஆமா ஆதிவெள்ளி கைலாயில் சிவபெருமானும் சிவசக்தியும் ஆமா சிவசமேதரா இருக்கின்றார். அமையோ தேவாதி தேவர்கள் அமையா தேவ முனிவர்கள் எல்லாம் சரி பொலிவிருக்கின்ற நாளில் அமையா ஆண்டவன் பகவானுக்கு என்னையா குண்டதீரன் சரி கொடை பிடிக்க ஆமா குண்டதீரன் கொடை பிடிக்க ஆமா பொறுமுக அகஸ்தியன் வணங்கி நிற்க ஆமா தெய்வலோக என்னையா நம்ம ஏறுதல் எல்லாம் ஆமா திருநடனமா ஆடி நிற்க சரி மேனகையா வருவாள். ஆமா அந்த ஆண்டவனும் பகவானும் சிவபூஜை அனுதினமும் சரி நடத்தி வருகின்றார். ஆமையா பக்த கோடி மக்கள் எல்லாம் நடத்தி வருகின்ற நாளிலே என்னையா ஆண்டவன் பகவான் நினைக்கின்றார். என்னையா நினைக்கிறார்? நம்ம மட்டும் ஆமா இருந்தால் என்ன போதாதல்லவா? ஆமையா அது கையிலே என்ன இருந்தால் போதாது என்று அமையா அதலம் என்று உலகத்தை படைத்தார். ஆமா அதலம் என்ற எந்த உலகம்? என்ன உலகம்? ஆண்டன் வாழ்கின்றாரே ஆமையா அதான் அதலம். ஓய் அம்மா மத்திய உலகம். ஆமா சுதலம். சரி சுதலம் என்றால் என்னையா நம்ம வாழ்கின்றோமே ஆமா இந்த உலகம். சரி சுதலம் என்ற உலகத்திலே ஆமையா மானிட மனுக்களை பரவி செய்து ஆமா ஆண்டவன் கடவுள் பகவான் என்ன ஆண்டவன் கடவுள் பகவான் பரவி செய்து வாழ வைத்துள்ளார்கள். ஆமா கருக்குளருக்கும் தேவை முதல் கற்பூர சிசி வரைக்கும் ஆமா 84 கோடி ஜீவராசி அத்தனை கோடி ஜீவராசிகளை படைத்து வாழ வைத்தார்கள். ஆமையா நம்ம வாழ்கின்றோமே மத்திய பூலோகத்தில். ஆமா அதற்கு அடுத்தாக என்ன ஆதி பாதாளம் என்று உலகம். ஆமோ அம்மா இதற்கு கீழே ஒரு உலகம் இருக்கின்றது. என்ன உலகம்? ஆதி பாதாளம். ஆமா ஆதி பாதாளத்தில் என்னையா அங்க யார் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? யார் யார் ஐயா? ரத்த கண்ணீரா சுதையோ ராஜுதையா ரத்த கண்ணீரா சுதையோ ராஜுதையோ ரிசுவ வருணனமா வரணனோமா மன்னரும் தேவியுமா தேவியுமா தேவியும் மகேந்திர செய்து வாரா செய்து வாரா தேவியுமா தேவியுமா தேவியுமா
செல்வாரு குழந்தை மட்டும் குழந்தை இல்லாத வரது மன்னனிடம் எங்கனவா எனக்கு வாய்த்த மன்னவனே ரிசிம்பூரா ரிஷிமுக வரணும் என்னய்யா ரத்தக்கண்ணி ராட்சிதை ஆண்டு வருகின்ற நாளில் ஆமா மன்னவா என்ன இது நாளை இதுவரைக்கும் ஆமா நாமளோ என்ன ஆதி பாதாள உலகத்தை ஆண்டு வந்தோமே ஆமையா ரத்தக்கண்ணி ராட்சிதை சொல்லுகின்றார் என்ன என்ன ரிஷிகுமார் வரனிடத்தில் மன்னவா என்ன நமக்கோ என்ன வயதாகி போகின்றது ஆமையா நமக்கு வயதாகி போச்சு வயதாகி போகின்றது ஆமா காலங்காலத்தில் என்னய்யா நமக்கு ஒரு கை குழந்தை பிறக்கவில்லையே மன்னவா ஆமா என்று சொல்லி ரத்த கண்ணீர் ஆச்சுதையா மனவருந்தி மன்னனிடம் புலமைகின்ற போது அமையா ரிஷிமுக வர்ணனும் எம்மா என்ன உனக்கு மட்டும் சரி கவலையா எனக்கும் கவலைதான் அம்மா ஆமா அம்மா நானும் சரி போவாத இடமில்லை போவாத கோவிலும் இல்லை கிடையாது கிடையாது வணங்க தெய்வம் இல்லை ஆமையா என்று சொல்லி ரிஷிமுக வர்ணனும் மனைவியான ரத்த கண்ணீர் ஆச்சுதை இடத்திலே அமையா சொல்லும் போது என்று சொன்ன போது அமையா மனைவியோ அமையா மன்னவா நம்மளுக்கு குழந்தை வர வேணும் ஆமா கொடியத்தவன் செய்ய வேணும் என்று ரிஷிமுக வரணும் அமையா அந்த ரிஷிமுக வரணும் அவருடைய இல்ல விட்டு அந்த ரத்த கண்ணீரா சுதையா அந்த ரிஷிமுக வரணுமா மன்னவனும் தேவியுமா மயந்தரசே ஒன்று குடி
வருகின்ற ரிஷிமுக வரணும் ரத்த கண்ணீர் ஆச்சுதையும் ஆமையா மனவரந்தி காணாத கனகத்தில் சரி தவமருந்து வருகின்றார். அவோ அம்மா அவரோ என்ன தவமரிக்கின்ற நாளில் ஆமா ஒரு வருடம் தவமருந்தார். சரி உடையவனும் வரவும் இல்லை. ஆமா 2 வருடம் தவமருந்தார். சரி ஈஸ்வரனார் வரவும் இல்லை. ஆமா 3 வருட காலம் தவமருந்தார். ஆமா முக்கநானும் என்னய்யா வரவும் இல்லை. அம்மா 4 வருட காலம் என்ன தவமருந்தார். அம்மா நாத சிவனார் வரவும் இல்லை. ஆமையா ஆண்டவன் பகவான் அருள் என்ன கிடைக்காமல் ஆமா ரிஷிமுக வருணனும் ரத்த கண்ணீராச்சுதையும் ஆமையா தவமருந்து வருகின்றார்கள். அம்மோ அவர்களுடைய தவத்திலே என்னய்யா ஒரு மதலை வர வேணும் என்று என்ன மாதவும் செய்து வருகின்றார்களே. ஆமையா ரத்த கண்ணி என்ன ராட்சதையும் என்னய்யா ரிஷிமுக அம்மா வருணனும் சரி 5 வருட காலம் ஆமா தவமருந்து வருகின்றார். என்னய்யா ஆண்டவன் சிவனார் வரவும் இல்லை. ஆமா 6 வருட காலம் தவமருந்தார். ஆமா ஆண்டவன் சிவபெருமான் வரவும் இல்லை. ஆமா 7 வருட காலம் தவமருந்தார். என்ன ஈஸ்வரன் வரவும் இல்லை. ஆமையா அவருடைய தவத்திலே என்ன இத்தனை காலம் தவமருந்து வருகின்றார்களே. ஆமையா ஆதி பாதாள உலகத்தை என்ன நமக்கு பின்னாலே என்ன ஆளுவதற்கு ஆமையா ஒரு குழந்தை செல்வமில்லை என்று சரி கொடியத்தவும் என்னய்யா செய்து வருகின்றார்களே. அம்மோ அம்மா ரத்த கண்ணி ராட்சதையும் ரிஷிமுக வர்ணனம் 7 வருடம் தவமருந்தார். ஈஸ்வரன் வரவும் இல்லை. என்னய்யா 8, 9, 10, 12 வருட காலம் தவமருந்தார். அம்மா 12 வாரகாலம் தவமருந்தார்கள். ஆமா தவமருந்த நாளிலே என்ன அவர்கள் தவம் கொடுத்த அருகே அம்மா ரிஷிமுக வரணும் தவமருந்து வருகின்றாரே. என்னய்யா அதன் அருகே சரி யாரு தவமருந்து வருகின்றார்? யாரையா ஐயா வண்டு போவாரி செய்யவானோ வண்டு போவாரி செய்யவானோ வருகிறவன் செய்து வாரா அவன் வண்டு போவாரி செய்யவானோ அவன் மட்டும் வேணும் என்று பாரத்தவன் செய்து வாரா இவருடைய தவத்தை தானே அந்த வண்டு மகாரிஷியுடைய தவத்தை தன் கண்ணால் கண்டார். ஆண்டவன் தான் சிவபெரும் தவத்தை தான் கண்ட போதே எண்ணாத எண்ணமெல்லாம் அயனை எண்ணமெல்லாம் எண்ணுகிறார். அந்த பகவானோ எண்ணுவாரா எண்ணுகின்ற வேளையிலே ஆஹா, ஒரு புறம் சரி ரிஷிமுக வர்ணனும் அம்மா இரத்த கண்ணி ராட்சுதையும் காட்சுதையும் குழந்தை வர வேணும் என்று தவமருந்து வருகின்றார். அமையா மறுபுறம் சரி வண்டு மகாரிஷியோ அம்மா நம்மளை நோக்கி சரி தவமருந்து வருகின்றான். வருகின்றார் பகவான் 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 பட்டம் சரி கடவுள் பட்டம் வேணும் என்று தவமருந்து வருகின்றானே. அமையா கடவுள் பட்டத்தை சரி இந்த வண்டு மகாரிஷிக்கு அம்மா நாமல் கொடுத்தோமானால் ஆனால் கடைசி வரைக்கும் சரி நிலை நட்டுவானா நல்லா நாட்ட மாட்டான் நாட்ட மாட்டான் என்று நினைத்து சரி அவனுடைய அம்மா ஆசையை சரி இந்த வண்டு மகாரிஷி அமையா அதுக்கு தகுந்தபாடு இவனுடைய தபத்தை கலைக்கவே வேண்டும் என்று அமையா ஆதி
சரி உருப்பிடிக்க செய்தார். ஆமா ஐயா. உருப்பிடித்தான் பிரம்மதேவன். அமையா. உயிர் கொடுத்தான் ஆமா பரமசிவன். அமண்ணே. இந்த வண்டு மகாரிஷி தவத்தை கலைக்க வேண்டுமென்று ஒரு குழந்தை உருப்பிடித்து அமையா உருப்பிடிக்க செய்த போது சரி இந்த வண்டு மகாரிஷியோ விஷயம் 3 ஆசையை ஆமா வெறுத்து 3 ஆசை என்ன ஆசைனா என்ன ஆசை சொல்லிங்க. பொன்னாசை சரி பெண்ணாசை 2 பொருளாசை 3 ஆசை வெறுத்து தாமிருந்து வருகின்றானே அமையா. என்னுடைய தவத்தை அமண்ணே நாம கலைக்க வேணுமென்று ஆண்டவன் சிவபெருமான் ஆமா ஆதி கையிலே ஆமா ஒரு குழந்தை உருப்பிடித்து அமண்ணே ஆகாய சரி மார்க்கமாக விட்டிருந்தார். சரி அந்த திரு குழந்தைதான் ஆகாய மார்க்கமாக அன்றல்ல வந்திடமா அந்த திரு சிறு குழந்தை ஆகாய மார்க்கமாக அது விரைவாக வந்திடமா அவனுடைய தவத்தில் வந்து விடுமா ஆகாய மார்க்கமாக அந்த குழந்தை வருகின்றது. ஆண்டவனை பெரிய செய்த தவத்தை கலைக்க வேண்டும் என்று வண்டு மகாரிஷி தவத்தை கலைக்க வேண்டும் என்று ஒரு சின்னஞ்சிறு பாலகனை உருப்பிடித்து செய்தார். அந்த சின்னஞ்சிறு பாலகனும் அமண்ணே ஆகாய மார்க்கமாக வருகின்றான். சரி வண்டு மகாரிஷி தவத்திலே அமையா வந்து பொத்துன்னு வந்து விழுந்தான். விழுந்த போது அமையா வண்டு மகாரிஷியோ அமண்ணே நம்மளும் சரி 12 வருட காலம் கடவுள் பட்டம் வேணுமென்று தவமிருந்து வருகின்றோம். சரி கடவுளை வந்தார் என்று ஆமா அவனோ சரி அந்த சிறு குழந்தையை அமையா கையில் எடுத்தான். வாரி கையில் எடுத்தான். வரலட்சம் முத்தமிட்டான். கோடி கையில் எடுத்தான். கோடி முகம் முத்தமிட்டான். அமையா முத்தமிட்ட போது ஆமா ஆண்டன் பகவானும் அனுரூபமா ஆகாய மார்க்கமாக வந்து சரி அடையே வண்டு மகாரிஷி பகவான் நினைத்து நீ தவம் இருந்தாயே. ஆமா 3 ஆசையும் வெறுத்து தவம் இருந்தையே. சரி பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், மண்ணு வேண்டாம், மழை வேண்டாம், அனைத்து வேண்டாம் என்று தவறுத்து இருந்தே அமையா ஒரு குழந்தை வந்து கிடைத்தது என்று இந்த பகவான நினைத்து தாம் இருந்த பக்தனான வண்டு மகாரிஷி குழந்தை கிடைத்தது என்று கையில் எடுத்தாயே. என்றொரு உன் தவம் படுகின்றது. சரி உன் தவமானது அழிகின்றது என்று சொன்ன போது வண்டு மகாரிஷியோ அமையா அடாடா ஆஹா இந்த குழந்தையால நம்மள் சரி தவமானது ஆமா அழிந்து விட்டது. சரிதான் நம்மளும் 3 ஆசை வெறுத்து முத்துந்துணை முனிவராக இருந்தோமே. ஆமா இந்த குழந்தை வந்து கிடைத்ததாலவே இந்த குழந்தையால நம்ம தவம் அழிந்து விட்டது என்று நினைத்து வண்டு மகாரிஷி அவனும்
அந்த திரு குழந்தையை ஆமையா அடே குழந்தாய் குழைத்தார் ஆமா அவருக்கு என்ன எதிரியாக போய் விடுவார் என்றார். ஆமையா அண்டும் அவரை சொன்ன போது என்ன அந்த திரு குழந்தையை ஆமா தலைகீழாக தூக்கிண்டான். அப்படி தலையிண்டா தூக்கிட்டு ஆமையா தூக்கி கொண்ட போது என்ன ஆதி பாதாளத்தில் என்னாச்சு ரிஷிமுக வர்ண ரத்த கண்ணீர் ராட்சதையும் ஆமையா மதுரை வர வேணுமென்று தவிர்த்து வருகின்றார்களே. சரி இருந்து வருகின்ற போது ஆமா வண்டு மகா ரிஷியோ என்னய்யா அந்த குழந்தையை தலைகளாக பிடித்து ஆமா 3 தரம் சுத்தி என்ன ஆகாய மார்க்கமாக ஆமோ ஆமா சுத்தி என்னய்யா வீசுகின்றான். அப்படி ஐயா அந்த திரு குழந்தையதான் ஆகாய மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக அவனை நல்ல போமா பாதாள வருகுறையா பாதாளம் அந்த திரு குழந்தையதான் சரி அவன் கையிலே பார்த்த போது ஐயா தலைகீழாக கீழ் இருந்தானே அமையா தவம் இருக்கின்றார்களே ஆமா அவருடைய சரி தவத்திலே ஐயா ரிஷிமுக கண்ணி தவத்திலே வந்து அந்த ரச்ச கண்ணி தவத்தாருக மதுரை வர வேணுமென்று பாதி பாதாள உலகத்தில் தவமர்ந்து வருகின்றார்களே. சரி ரத்த கண்ணீர் ஆட்சி ரிஷிமுக வர்றது ஐயா அவருடைய திருக்கரத்திலே என்ன அந்த சிறு குழந்தையானது என்னையா வந்து கிடைத்த போது என்னையா ஆஹா ஆஹா மன மகிழ்ச்சியோடு அம்மா ஆண்டவன் பகவான் அருளாலே ஆமையா சொல்லுவோம். சரி ஆண்டவன் பகவானோட அருளாலே கிடைத்ததுண்டு அமையா பகவான் அருளாலே அருளாலே பார்வதி
பாரத்தவம் செய்த காரணத்தினால் பாரத்தவம் செய்த காரணத்தினால் அமையா மாதலை வரம் கிடைத்தது என்று தவத்தை கலைத்தார்கள். அமையா 2 பேரும் இரத்த கண்ணீர் ஆற்றுதையும் ரிஷிமுக வருணனும் பகவான் அருளாலை கிடைத்தது என்று அந்த திரு குழந்தையத்தான் வாரியல்ல கையிலெடுத்தாரு கையிலெடுத்து ஆதி பாதாள உலகுக்கு கொண்டு வந்தார்கள். ரிஷிமுக வருணனும் இரத்த கண்ணீர் ஆச்சுதையும் அன்பு மகனை கொண்டு வந்து அரண்மனையிலே கொண்டு வந்து அரண்மகனை கொண்டு வந்து என்ன செய்கின்றார்? என்ன கோப்பல் ஓடி தான் அறுத்து கொடுப்பாட்டி சேனை புகட்டி ஊட்டி முகங்கழுவி மகனா நமக்கு ஆண்டவன் அருளாலே கிடைத்த குழந்தைக்கு பேர் நாமம் சூட்ட வேண்டும் என்று மனதில் நினைத்து பேர் நாமம் சூட்ட வேண்டும் என்று பேராமம் சூட்ட வேண்டும் என்று ஒன்று நல்ல வயதுமாச்சு ஒன்று வயதிலே பிள்ளை பிறந்து விட்டானால பேராம் சூடணும் பேரமாம் சூட வேண்டும் என்று இரத்த கண்ணீர் ஆட்சுதையும் ரிஷிமுக வருணனும் இரத்த கண்ணீர் ராஜி தாயாரான 2 பேரும் ஒன்று கூடி வல்லவனோடு பிறந்ததினால் வல்லவன் என்று பேராமம் கொடுத்து
அசுர அரக்கர் குலம். அரக்கர் குலத்தில் அவதரித்த காரணத்தினால் அமையா அரக்கர் என்று இரண்டு பேர்களையும் அமையா ஒன்றாக சேர்த்து நம்ம மகனான வல்லரக்கன் என்று பேராம கூட விட வேண்டும். அமையா வளரக்க என்று சொல்லி வர்ணனுமா மகனான பெற்றெடுத்த குழந்தைதான் பேராமன் விட்டு வாராயே வல்லரக்க என்று ரத்தக்கண்ணீர் ஆசிரியர் பெற்றெடுத்த குழந்தைக்கு அசுர கூட்டத்தில் பிறந்ததினால் சரி அசுர அரக்கன் என்றும் வல்லமையோடு பிறந்ததினால் இரண்டு பேரையும் வல்லரக்கன் என்று சொல்லி பேர்நாமம் திருநாமம் கொடுத்து வரிசையுடன் பேர்நாமம் கொடுத்தார். சரிதான். 1 வயதிலே அமையா 1வது வயதிலே பேர்நாமம் கொடுத்தார். கொடுத்த போது மகனான அசுர வல்லரக்கன் 1வது வயதிலே ஊந்து விளையாடுகின்றான். அவனே ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்றால் சரி 1வது வயதில என்ன செய்யணும்? ஊந்து விளையாடணும்டா. ஆமா விளையாடணும். 2வது வயதிலே என்னையா இருந்து விளையாட வேண்டும். அம்மா அசுர மன்னனாகிய வல்லரக்கன் அரக்கன் 3வது வயதிலே அமையா அசுர அரக்கனுக்கு ரத்த கண்ணீர் ஆச்சுதையும் அமையா ரிஷிமுகவர்ணனும் 2 பேரும் ஒன்று கூடி 2 பேரும் ஒன்று சேர்த்து என்ன செய்கிறான் தெரியுமா? என்ன ஐயா 3வது முடியறைக்கு காது முத்தி
அரக்கன் அரக்கன் 1 வயதாச்சு ஊந்து விளையாடும் பிராமணன் அமையா 2வது வயதாச்சு எழுந்தோடு பிராமணனும் ஆமா 3 வயதிலே மொட்டை போட்டு காது குத்தி 4 வயதாச்சு நடந்தோடு பிராமணன் அமையா 5 வயதிலே ஆமா தாய் தகப்பன் சரி ஒன்று சேர்ந்தார் சரிதான் நம்ம மகனான ஆமா அசுர அரக்கனுக்கு கல்வியனை புகட்ட வேண்டும் சரி ஆயக்கள ஆமா கலைவாணியில் புகட்ட வேண்டும் சரிதான் நாளை புள்ள மகனுக்கு ஆமா அனைத்தையும் சரி தெரிய வேண்டும் அதனாலே ஆமா மகனுக்கு சரி ஆசானிடத்திலே ஆமா பள்ளிக்கூடத்திலே சேர்த்து அரிய கல்வி புகட்ட வேண்டும் என்று ரிஷிமுகா வரணும் அமையா இரத்த கண்ணீர் ஆச்சுதையும் ஆசானிட வரவழைத்து அமண்ணே அவரிடத்தில் ஒப்படைக்கின்றார் சரி மகனான அசுர அரக்கனை அமையா எப்படி படிக்க சொல்லுகிறான் தெரியுமா எப்படி ஆனா
அசுர மன்னன் அரக்கன் 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 அனைத்து கலையும் அனைத்து கலைகளையும் அனைத்து கலைகளையும் கற்றுணர்ந்தான். சரி. அசுர அரக்கன் அரக்கன் ஈராட்டு 16 வயதுக்குள்ளே இளவரசனான அசுர மன்னனாகிய வல்லரக்கன் அரக்கன் அரக்கன் ஆசானிடத்திலே அனைத்து கல்வியும் கற்றுணர்ந்தான். சரி. கற்றுணர்ந்த அசுர அரக்கன் அரக்கன் அது மட்டும் போகாதல்லவா என்ன என்று நினைத்து சரி அரண்மனைக்கு வந்தான். அரண்மனைக்கு வந்து தாய் தகப்பன் இடத்திலே சொல்லுகின்றான். எப்படி? அம்மா என்ன அப்பா சரி அனைத்து கல்களையும் கற்று உணர்ந்தேன் சரிதான் என்று சொன்ன போது மகனான அரக்கன் அரக்கன் முகத்தை சரி பார்த்த போது ஆகா நம்ம மகன் சரி அனைத்து கல்களையும் திறம்பட சரி கல்விகளை கற்றுணர்ந்தன. இது மட்டும் காணாதென்று மகனான அசுர அரக்கனுக்கு நாமளோ சரி அரக்கர் கூட்டத்தில் பிறந்தவர்கள். அரக்கர் கூட்டத்துக்கு நமக்கு என்ன வேணும்? என்ன நமக்கு சரி யுத்தத்திலே வீராதி வீரனாக சூராதி சூரனாக திகழ வேண்டும். சரா நம்ம மகனான வல்ல அரக்கன் அரக்கன். அதனால நம்ம மகனுக்கு சரி அனைத்து வித்தைகளும் புகட்ட வேண்டும் வேண்டும் என்று சொல்லி அரக்கனை தாய் தகப்பன் அமன்னே 2 பேரும் சரி தாய் தகப்பனும் மகனுக்கு மகனான அசுர அரக்கனுக்கு வித்தைகளை புகட்ட வேண்டும் என்று 2 பேரும் ஒன்றிணைத்து ஆசானிடத்தில் ஒப்படைக்கின்றார். சரி அதாவது முதல்ல படித்தது வந்து கல்வி 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 படித்தான். அடுத்து அடுத்து என்ன ஒருத்த எதிர்த்து சண்டை செய்யணும்னால் சரி அவனை எதிர்த்து சண்டை செய்வதற்கு நமக்கு வீர வேண்டும். ஆமா சரி அகாண்டி இப்படி கை சொல்லுங்க. அதுக்கு தகுந்தபாறு நம்ம மகனான சரி அரக்கனை தொழில் கூடத்தில் சேர்க்க வேண்டும் என்று நினைத்து ரத்தக்கண்ணீர் ஆச்சுதையும் ரிஷிமுகரனும் அசுர அரக்கனை ஒப்படைத்தார். என்ன வித்தையெல்லாம் நடத்தி வருகின்றார். எப்படி அசுர அரக்கனும் ஐயா மல்லடம்பு சலம்பு தோழி மல்லடம்பு மாய வித்த காயங்களோ மல்லடம்பு சலம்பு தோழி அனைத்த முங்கட்டுணர்ந்தான் அசுர மன்ன மூச்சடக்கி பாய்ந்தானா அசுர அரக்கன் மல்லடம்பு சிலம்பு தொழில்
சடக்கா சரி சல்லிக்கம்பு வரிசை அமையா அனைத்தையும் ஆமா கட்டுணர்ந்து வருகின்றான். கட்டுணர்ந்து வருகின்ற போது அமையா அசுர அரக்கனும் நினைக்கணும். ஆமா எந்த நல்ல வேலையிலே அது நடக்கும் அசுர மண்ட வல்லரக்கே அனைத்து நல்ல தொழில்கள் அனைத்து நல்ல தொழில்கள் அசுரக்கம் படித்து வாரான். இந்திரஜாலம் மந்திரஜாலம் அனைக ஜாலம் படித்து வாரான். கூடு விட்டு கூடு வரடி வித்த அன்படிதான் முந்தரைக்கு பயந்தானாடு அரகம் ஒன்னுரடி பயந்துடுவான். அசுர மண்ட வல்லரக்கே என்று சொல்லி வல்லரக்கே அனைத்து நல்ல தொழில்கள் கற்றுணர்ந்து வரபோது கற்றுணர்ந்து வரபோது வரபோது வல்லரக்கன் அரக்கன் அனைத்து கலைகளும் கட்டுணர்ந்து ஆமா சூராதி சூரனாக சரி வீராதி வீரனாக திகழ்கின்றான். ஆமா திகழ்ந்த போது இணையா தாயார் தகப்பனாரும் ஆமா மனதிலே நினைக்கின்றார். என்ன நம்ம மகனான அமையா அசுர வல்லரக்கனும் சரி அனைத்து கலைகளையும் ஆமா கட்டுணர்ந்து இணையா திகழ்கின்றானே. சரி அசுர அரக்கனும் இணையா அவனுக்கோ ஆமா நம்மளுக்கோ ஆ 16 வயதாகின்றது. அவையோ அசுர வல்லரக்கனுக்கு ஆமா நம்ம மகனான என்ன மகனுக்கு என்னையா காலகாலத்தில் சரி கண்ணுள்ள பொழுது ஆமா திருப்பூட்டி ஆமா கல்யாணம் நடத்த வேண்டும், சரி மனம் பூட்டி பார்க்க வேண்டும் ஓ ஆமா என்று சொன்ன போது ஆமையா இரத்த கண்ணீர் ஆச்சுதையால் ஆமா மன்னனிடத்தில் சொன்ன போது ஆமா மன்னனிடத்தில் சொன்ன போது என்னையா மன்னவா என்னையா மணவாளா ஆமா என்று அழைக்கின்றாள். என்ன மணவா நமக்கு பின்னாலே ஆமா ஆதி பாதாள சரி பாதாள உலகத்தை ஆள்வதற்கு சரி நம்ம மகனான ஆமா அசுர அரக்கன் அரக்கன் இருக்கின்றான். சரிதா அவனுக்கோ ஐயா கல்யாணத்தை முடித்து கண்ணீர பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் யாரா இருந்தாலும் சரி தன் மகனுக்கு ஆமா திருப்புட்டி பார்க்க வேண்டும் நினைப்பார்கள். ஆமா எந்த ஒரு தாய் தகப்பனும் சரி எந்த ஒரு தாய் தகப்பனும் நினைப்பார்கள் அண்ணா. ஆமா அதை போல சரி ஆதி பாதாள உலகத்தில் இரத்த கண்ணீர் ஆச்சுதையும் அமையா மன்னனிடத்தில் சொல்லுகின்றார். எம்மா என்ன இரத்த கண்ணீர் ஆச்சுதை சரிதான் நம்ம மகனோ வாலிப பிராயமா இருக்கின்றான். எனக்கு மட்டுமா என்ன ஆசை இல்லை என்று நினைக்கின்றியா? சரி மகனுக்கோ ஆமா ஒரு நாள் ஒரு பொழுதா இருந்தாலும் ஆமா அசுர அரக்கனுக்கு திருப்பூட்டி முடிக்க வேணும் என்று நினைத்தார். அமையா ஏமா ரத்த கண்ணீர் ஆச்சுத என்ன உன் மனசுல கல்யாணம் முடிக்கணுங்க. ஆமா என் மனசுல என்ன ஓடுது? என்ன எனக்கு வயதாகின்றது. ஆமா எனக்கு பின்னாலே சரி என் திருநாட்டை ஆமா என் மகனான சரி வல்லரக்கனிடத்தில் ஐயா ஒப்படைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதனால தான் ஆமா பொறுமையா இருக்கின்றம்மா சரிதான் என்று சொன்ன போது அமையா அப்ப ரத்த கண்ணீர் ஆச்சுதையா அமையா என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன மாயமா ரத்த கண்ணீர் உன்னுடைய சொல்ல கேளு உன்னுடைய வார்த்தை உன்னுடைய வார்த்தை உன்னுடைய மனசிலதான் என்ன இருந்தால் சொல்லிடுமா
மன்னவா என்ன ரத்தக்கண்ணி ராட்சுதையே ராட்சுதை எனக்கோ ஆமா என்னுடைய மனதில் இருக்க சொல்லிவிட்டேன். ஆமா உன்னுடைய மனதில் இருக்க சொல்லணும். உனக்கு உன் மனதிலே மகனான அரக்கனுக்கு சரி மனம் முடித்து பார்க்க வேண்டும் சொல்கின்றாய். ஆமா என் நானும் சரி என் மகனான அரக்கனுக்கு இந்த நாட்டை ஆளும் பொறுப்பை ஆமா அவனுக்கு சரி சூட்ட வேண்டும். ஆமையா அதே நினைக்கின்றேன். ஆமா மன்னவா என்ன இரண்டையும் நம்ம எப்படி நடத்த வேண்டும்? என்ன ஆனா ரத்தக்கண்ணி ராட்சுதையே ராட்சுதை முத நாள் ஆமா மகனுக்கு சரி நாட்டை பொறுப்பை ஆள வைப்போம். ஆமா மறுநாள் சரி கல்யாணம் நடத்துவோம் என்று சொல்லி ஐயா ஆற்றும் என்று சம்மதித்து ஐயா ரத்தக்கண்ணி ராட்சுதையும் ரிஷிமுக வர்ணனும் அமையா மனதிலே நினைத்து ஆமா மகான வல்லரக்கனுக்கு அரக்கனுக்கு ஒரே நாளில் ஆமா இரண்டும் நடக்க வேண்டும். ஆமா இரண்டு நடக்க வேண்டும். ஒரே கடையில் ஆமா ரோஸ் கலர் வேட்டி ஒரே நாளில் சரி இரண்டும் நடக்க வேண்டும். அதனாலே அமையா முத நாள் சரி மகான அரக்கனுக்கு பட்டாபிஷம் சூட வேண்டும். இரண்டாம் நாள் அமையா மகனுக்கு ஆமா திருமங்கலியம் சூட வேண்டும் என்று நினைத்து அமையா ரத்தக்கண்ணி ராஜன் ரிஷிமுக வர்ணனும் மனதிலே நினைத்து அமையா என்ன செய்கின்றா தெரியுமா? என்ன அசுர மன்னனா அரக்கனுக்கு அனைத்து 56 தேசத்து உலகம் எல்லாம் அமையா அறிக்கை ஓலை கொடுக்க வேண்டும் என்று மகான அரக்கனுக்கு மாங்கலிய சூட போகின்றோம். அமையா பட்டாபிஷம் சூட போகின்றோம் அமண்ணே என்று சொல்லி மந்திரி அழைத்து வாட மந்திரிய பார்த்து கொண்டு சொல்ல மகனான அரக்கனுக்கு மாங்கலியம் சூட போறோம் பட்டாபிஷம் நடத்த போறோம். என்னுடைய பொறுப்பு எல்லாம் ஆதி பாதாள உலகத்தை தான் 56 உலகத்தை தான் என்னுடைய மகனான அசுரமன் அரக்கனுக்கு பட்டாபிஷம் சூட போறோம் என்று சொல்லி ரிஷிமுகா வரணுமா மந்திரிய மந்திரியும் காதில் கேட்டு அவன் மந்திரிய அழைக்கும் போது அது சொல்வானா மந்திரிய அழைத்த போது பகவானே ஐயா ரிஷிமுக வர்ணனு மந்திரியும் ஒரு நாளும் இல்லாத திருநாள் கோலமாக அமையா வந்திருக்க விவரம் என்ன காரணம் என்று கேட்கின்ற போது அமையா
என்று சொன்னபோது சரிதான். மந்திரியோ ஆமா ரிஷிமுகவரன் சொல்லுகின்றார். எப்படி? என் மகனான அசுர அரக்கனுக்கு ஒரே நாளில் சரி கல்யாணம் ஆமா பட்டாபிஷேகம் நடத்த வேண்டும். நாட்டாள பொறுப்பை ஆமா என் மகனான இடத்தில் சரி நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல போது அமையா மந்திரி சம்மதித்த போது அமையா ஆட்டு மன்று சம்மதித்து மந்திரியோ ஆமா காதில் காட்டு அமையா மந்திரி காதிலே கட்டு ஆமா 56 அமையா தேச உலகம் எல்லாம் சரி அரக்கனுக்கு அமையா பட்டம் சூட போகின்றது. அமையா திரு கல்யாணம் நடக்க போகின்றது அமண்ணே என்று சொல்லி மந்திரியோ 56 தேசமெல்லாம் அமையா 8 சரி 56 தேசமெல்லாம் 56 தேசமெல்லாம் மந்திரியும் வரானே கேட்டு அவையா 56 அரசர்கள் எல்லாம் சரி ஒன்று கூடி ஆதி பாதாள உலகத்திற்கு அவையா அனைவரும் சரி வருகின்றார்கள். ஆமா ஆகா குழந்தை இல்லாத சரி ரிஷிமுக வர்ணனுக்கும் ஆமா ரத்த கண்ணி ராட்சுதையும் மதலைவரம் பிறந்ததே சரி அவர்களுக்கு பட்டம் சூடுகின்றாரே சரதா நம்ம அனைத்தரும் ஆமா போக வேண்டும் என்று நினைத்து சரி 56 அரசர்கள் எல்லாம் ஒன்று கூடி அமையா எல்லாரும் ஆமா அனைத்து அரசர்களும் ஐயா ஆதி பாதாள உலகம் போக வேண்டும். ஐயா அரக்கன் பட்டம் அதை நாமல் பார்க்க வேண்டும். திரு கல்யாணத்தை பார்க்க வேண்டும் நடத்த வேண்டும் ஐயா என்று சொல்லி என்று நினைத்து 56 அரசர்கள் ஒன்று கூடி எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி 56 தேசத்து மன்னர்கள் எல்லாம் வானமேல வருவார்கள் அரக்கனோட பட்டம் பார்க்க வாடி சலந்தரெல்லாம் மந்திரியா பல்லாக்குட பல ஜோடி சடங்கள்
பட்டம் சரி சூட வேண்டும். சுட வேண்டும் நாமளும் பார்க்க வேண்டும் என்று என்று 56 அரசரெல்லாம் ஐயா ஓடி வந்தார்கள். ஓடி வந்து அரண்மனையிலே ஆதி பாதாள உலகத்திலே ரிஷிமுகா ஆமா வரணனும் ரத்தக்கண்ணீர் ஆட்சியுடையாலும் அலங்கரித்தார்கள். சரிதான். எப்படி அழகின்றார் தெரியுமா? எப்படி வந்த அலங்காரம் ஐயைய பார்க்கவே செஞ்சாரோ வந்த அலங்காரம் ஐயைய பார்க்கவே செஞ்சாரோ அரக்கனுடைய கோட்டையிலே கோட்டையிலே அலங்கார பந்தல். சரிதான். பந்தல் அலங்காரம் பரவாலை கூட நிறுத்துகின்றது. சரிதான். பரவாலை ஆமா கூட நிறுத்துகின்றது. ஐயா கூட நிறுத்துகின்ற போது ஐயா 56 தேசத்து அரசர் எல்லாம் சரி ஒன்று கூடி அரக்கனுக்கு ஆமா பட்டம் சூட வேண்ட வேலைகளே. சரி சிம்மாசனம் அமைத்திருக்கின்றது. ஐயா அரக்கனுக்கு சரி அசுர வல்லரக்கனுக்கு அரக்கனை சரி அலங்கரித்து ஆமாயா சிம்மாசனத்தில் அமர வைத்தார்கள். அமர வைத்தார்கள். ஆமையா அமர வைத்த அசுர அரக்கனும் சிம்மாசனத்தில் சும்மா ஜம்முன்னு அமர்ந்திருக்கின்றான். சரிதான். அமர்ந்திருக்கின்ற போது ஐயா கூட்டமும் பெரிய கூட்டமா இருக்கின்றது. பெரிய கூட்டம். அவனுடைய தகப்பனாரோ சரி நாமளோ ஆமா ரிஷிமுகவான் நினைக்கின்றான். ஐயா மகன் சரி முதலாக ஆமா சிம்மாசனத்தில் ஆமா ஆளப் போகின்றான். சரி ஆளுகின்ற மகனுக்கு ஐயா எந்த ஒரு சஞ்சலமும் ஆமா வரக்கூடாது, இடைஞ்சல் வரக்கூடாது என்று நினைத்து ஐயா மனதிலே நினைத்து ரிஷிமுகாவரனும் ரத்த கண்ணீர் ஆட்சியையும் மகன அசுர அரக்கனுக்கு செம்மாதுளை கை கொடுக்க வேண்டும் என்று பட்டத்தை சூட வேண்டும் என்று ஐயா மகுடமுடி நடத்த வேண்டும் என்று மனதிலே நினைத்த ஆமா ரிஷிமுகா வரணும் ரத்த கண்ணீர் ஆச்சுதையும் அலங்கார பந்தலில் ஐயா சிம்மாசனம் ஐயா இருக்கின்ற மேடையில் அரக்கனும் ஐயா இருக்கின்றான். சரிதான். ராஜா தோரணையாக இருக்கின்ற போது சரி இருக்கின்ற போது ஆமா ரிஷிமுகவாரன் நினைக்கின்றான். எப்படி நம்மளோ சரி வயதானவன் நம்மள் கைனால சரி கொடுத்தா போதாது என்று வயதாக அந்தனர் வேதியரை ஐயா வரவழைக்க வேணுமென்று ஒரு அந்தனர் வேதியர் கையினாலை ஐயா வரவழைத்து அந்தன வேதியர் சரி கையினாலே ஆமா சிம்பா ஐயா செங்கோலை கிரீடத்தை கை கொடுத்தார். அசுர அரக்கனும் ஆமா சிம்மாசனத்தில் இருந்தவன் என்ன செய்தான் தெரியுமா? அசுர அரக்கன் ஆமையா மனதில் நினைக்கின்றான். என்ன பாவி நினைக்கான். ஆமா இந்த கிழமை என்னைக்கு வந்து சரி நமக்கு கிரீடம் சூடி ஆமையா செங்கோல் கைப்படுத்தி நம்ம என்னைக்கு ஆள வேண்டும் என்று நினைத்து சரி அசுரம் வல்லரக்கன் ஆமையா அசுர அரக்கன் ஆமா அசுர அரக்கனும் என்ன அசுர அரக்கன் நினைக்கின்றான். ஆமையா ஆணைய கூட்டத்திலே என்ன அந்தணன் வேதியர் என்னையா வேதியனும் ஆமா கூட்டத்தில் இருந்து என்னையா அவரோ கொஞ்சம் வயசாலி சரி
தவழ்ந்து வராரு. ஆமா. நடக்க முடியாத மனுஷன். ஆமையா. தட்டுண்டு தடுமாறி வருகின்ற போது என்னையா அசுர அரக்கன் ஆமா மனதில் என்ன நினைக்கின்றான்? என்னையா நினைக்கிறான்? இந்த அந்தணன் வேதியன் ஆமா என்னைக்கு வந்து ஆமா என் தலையில சரி கிரீடத்தை சூட போறான். ஆமா நான் என்னைக்கு நாட்டை ஆ ஆள போறேன். சரி நான் என்னைக்கு செங்கோலை பிடிக்க போறேன் என்று ஆமையா மம்மதியிலே அறிவு கொண்டான். ஆமா ஐயே அந்தன வேதியா என்னையா அறிவு கட்ட பேரு உன் கையில் யாரிடா கொடுத்தா? ஆமா வேதியா ஆ உன்னிடத்தில் என்ன கிரீடத்தை கொடுத்தவன் யாரு? ஆ செங்கோலை கொடுத்தது யாரு? சரி அப்படின்று அவதூறாக பேசுகின்றான் அம்மோய் அசுரராக்கன். ஆ அதை கண்ட என்னையா அந்தன வேதியரோ சரி அடே அரக்கா என்ன நாட்ட ஆ நானும் என்னையா ஒரு வயதாளி. சரி எனக்கு வயதாளி ஆ உனக்கு செங்கோல் சரி கிரீடமும் உனக்கு சூட வருகின்ற போது ஆமா உன்னுடைய வயது என்ன என்னுடைய வயது என்ன? ஆமா வயதுக்கு தகுந்த பாரு. சரி பேசலையடா. ஆமா நானும் அந்தன வேதியன் ஆமையா என்று சொல்லி ஆமா நாட்டைத்தான் ஆமையா அந்தன வேதியன சொல்லுகின்றார். ஆமா மகனே அசுரரக்கா ஆ நாட்டை ஆளுன்னு கட்டியே என்னையா இந்த வளர்த்து வாரிய ஆமா நாட்டத்தான் என்னையா நாட்டத்தான் சரி ஆள போறையா ஆமா இல்ல நாகமா போறையா ஆமா என்று சொல்லி சரி என்று சொல்லி ஆமையா ஆ சரி நாட்டத்தான் ஆள போறையா? ஆமா இல்ல சரி நாசமா போறியா? அந்தன வேதியரே வாக்கிலே விட்டார். சரிதான் அதனை கண்ட அம்மையா ஆதிப்பாக உலகத்தில் அசுரம் கொண்ட அரக்கனுக்கு அந்தணர் வேதியர் செங்கோலை கைபிடித்தார். கை கொடுத்தார். மகனே வல்லரக்கா அரக்கா நன்று ஆண்டு வா. நன்றாக ஆண்டு வா. இன்றைய போது ஒரு தாய் தகப்பன் சரி எப்படி ஆண்டு வந்தார்களோ அதே மாதிரி நீ ஆண்டு வா. சரி அதை போலவே ஆமா ஆண்டு வா மகனை சரி என்று சொல்லி சொல்லி நல்வாக்கு கொடுத்து அம்மையா மகனா அரக்கனிடம் ரிஷிமுகாவான இரத்த கண்ணீர் ஆட்சியையும் ஐயா நாட்டை ஒப்படைத்தார்கள். சரிதான் ஒப்படைத்த போது அம்மையா அவையா சரிதான் ஒப்படைத்த போது என்ன செய்கின்றா தெரியுமா? என்ன அசுர அரக்கணும் சிலகாலம் சில வருடம் சில ஆண்டு
குனிந்த அழிஞ்சிடுமா சாரமாவே ஒளிந்திடுமா 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 சாதி செம்பா விளைஞ்சிடுமா அலைந்திடுமா நல்ல காடு வந்துடுமா சாதி செம்பா அரக்கனுடைய ஆட்சியிலே அதுவும் மன்னனம ஆண்டு வாரா ஆண்டு வாரா ஆண்டு அரக்கனுடைய ஆட்சியிலே அவைய அப்பா ரிஷிமுகா வரணும் ஆமா எப்படி ஆண்டு வந்தாரோ அடி அதை போல சரி நீதி நேர்மையோடு ஐயா வல்லரக்கன் ஆமா ஆதி பாதாள உலகத்தை சரி ஆண்டு வருகின்றான் ஆமையா ஆதி பாதாள உலகத்தை ஆமா ஆண்டு வருகின்ற நாளில் சரி அவனுடைய ஆட்சிகளை என்ன வளர்ந்தோங்கி செழிக்கின்றது நாடெல்லாம் ஆமையா கொடமலை பொழியுது ஆமா குனித தெண்டல் சரி பேசுது ஆமா சாரமலை என்னய்யா ரெண்டு சாரி செம்பா விளையுது ஆதி பாதாள உலகத்தில் ஆமா அனைத்து உலகம் எல்லாம் சரி விளைகின்ற போது ஆமையா அசுர அரக்கணும் அகக்கணும் ஆதி பாதாளத்தை அமையா அப்பா ரிஷிமுக வர்ணனை போல அமையா நேர்மையோடு சரி நீதி தவறாமல் நம்மளும் ஆமா ஆள வேண்டும் மனதில் நினைத்து அசுர அரக்கன் மனமதிலே நினைத்து கொண்டு அசுர அரக்கன் அமையா அவனும் ஆமா மனதில் நினைத்து ஐயா அப்பா சரி நம்ம அப்பாவை போல ஆள வேண்டும் என்று நினைத்து அமையா அரக்கணும் அமையா நல்ல நேர்மையோடு ஆண்டு வருகின்ற காலத்தில் அவன் ஒருவரோட ஆண்டு வாரா நான்கு வாரா உத்தமன் தான் வல்லரக்கு உத்தமன் தான் வல்லரக்கு இரண்டு நல்ல வருடகாலோ ஆண்டு வாரா பாவியான வல்லரக்கு மூன்று நல்ல வருடகாலோ பாதாள உலகத்தை தான்
வருடம் அசுர மன்னனாகிய ஆமா பல்லரக்கன் அரக்கன் அரக்கன் ஆதி பாதாளத்தை ஆமா தாய் தகப்பனோடு சரி ஆண்டு வந்தான். ஆண்டு வருகிறான். ஆண்டு வருகின்ற நாளிலே நாளையிலே அரக்கனுக்கு சாண்டு வருகின்றான். சரிதான். அவனுடைய ஆட்சியிலே ஆட்சியிலே அனைத்து செல்வமும் இருக்கின்றது. ஆமா அதாவது சரி ஒரு சரி தகப்பன் ஆமா ஆட்சி செஞ்சார். சரிதான். அதே போல ஆமா மகன் சரி அதே போல செஞ்சாத்தானே ஆமா செல்வாக்கு கிடைக்கும், கிடைக்கும், பேர் நாமம் கிடைக்கும். ஆமா அதனை போல சரி அசுர அரக்கனும் அரக்கணம் சிலது காலம் சில வருடம் வருடம் அரசாட்சி செய்து வருகின்றான். அமையா சிலது காலம் சில வருடம் அமையா அசுர அரக்கனும் அரக்கணம் ஆதிபாதாள உலகத்தில் அமையா அரசாட்சி செய்கின்ற வருகின்ற நாடு நாளையிலே என்ன நடக்கின்றது தெரியுமா? என்ன என்ன ஆண்டவன் பகவானை அசுர அரக்கன் அரக்கன் ஆண்டவன் பகவானை அமையா நினைத்து நினைத்து இதனால் இதுவரைக்கும் செய்து வருகின்றான். சரிதான். சிலது காலம் சில வருடம் நேர்மையோடு ஆண்டு வந்த அசுர அரக்கனுக்கு அரக்கனுக்கு 56 அரசர்கள் எல்லாம் அமையா கப்பம் ஆமா அடுத்தது கப்பம் காணிக்கை காணிக்கை வரி வரி திரை திரை கிஸ்ஸா ஷா அனைத்தும் கொண்டு கொடுத்தார்கள். கொடுத்தார்கள். அதனை பெற்ற அசுர அரக்கன் அரக்கன் அதனை வாங்கிக் கொண்டு அசுர மன்னனாகிய வல்லரக்கன் அரக்கன் அரக்கன் ஆராய்ச்சி செய்து வருகின்றான். அமையா செய்து வருகின்ற நாளிலே நாளையிலே அவனுக்கு சரி சில காலம் சில வருடம் ஆண்டு வந்த அசுர அரக்கனுக்கு அரக்கனுக்கு மம்மதை வருகின்றது. சரிதான். தாண்டென்று ஆனவை அமையா ஆணவம் வருகின்றது வருகின்றது அசுர அரக்கனுக்கு. ஆமா நம்மளுக்கோ சரி 56 ஆமா அரசர்கள் எல்லாம் சரி ஒன்று கூடி கப்பம் காணிக்கை வரி திரை ஆமா அனைத்து செலுத்துகின்றார்களே. சரிதான். நம்ம இதற்காக சரி பணிந்து அமையா பயப்பட வேண்டும் வேண்டும் என்று நினைத்து அமையா அசுர அரக்கனும் அமையா ஆணவத்தோடு இருக்கின்றான். அமையா ஆணவத்தோடு இருக்கின்ற போது சரி அசுர அரக்கனும் அமையா ஆணவத்தோடு இருக்கின்ற போது அவனோட ஆட்சியிலே அவனு ஆதி பாதாள உலகத்தில் 56 தேசம் எல்லாம் அமையா சிலது காலம் சிலது வரும் வருடம் ஆண்டு வந்த ஆமா அசுர அரக்கனுக்கு எஜனிய வந்து பிடிக்க போறா சங்கடங்கள் அடைய போறா முன்ன அரசனுக்கு என்ன அது நடக்குமானா அது பாதாள உலகத்திலே அரக்கனுக்கு
ஆட்சி அது நடத்தி வரா நடத்தி வரா அசுர குல வல்லேருக்கு வல்லேரகு ராம என்று சொன்னவன சொன்னவன அவன் நாக்கு பிடித்து அறுபான அருபானா சிவன என்று சொன்னவன சொன்னவன விட்டு கட்டி அடித்திடுவா அடித்திடுவா அவருடைய ஆட்சியிலே ஆஞ்சியிலே பகவன் என்று என்னாலேயே என்னாலேயே அவன் தேவ தெய்வம் வணங்கலையே வணங்கலையே மூர்த்தியும் வணங்கலையே வணங்கலையே கடவுள் என்று என்னாலேயே என்னாலேயே அவன் கை கொடுத்து வணங்கலையே வணங்கலையே அது அசுர மன்ன வல்லேருக்கு இது நாளும் இதுவரையும் இதுவரைக்கும் நின்று நினைக்கலையே நினைக்கலையே பாதியான வல்லேருக்கு வல்லேரகு பகவ என்று சொன்னவனே பரிமோசம் செய்திடுவான் பாவாவி வல்லேருக்கு அசுர மன்ன வல்லேருக்கு எனது இளஞ்சராட்சி செய்கின்றான் ஐயா இந்த இடத்துல வந்தாலும் போதாது நீ அரசனை சங்காரம் செய்தார் நான் கோலத்தினை பார்க்க வேண்டும் என்று சொன்ன போது அதான் வைத்தாரா அரசனை சொல்வதை சங்கரித்த செய்த கோலத்தை பார்க்க வேண்டாம் மறுக்க முடியால் மாதக்கண்ணன் மறுபடியும் ஜெகன்மோடு போல் வடிவம் கொண்டார் அதை சென்றார் இப்பொழுது இரண்டு பேரும் கட்டித் தெரிந்தார்கள் கட்டி தருகின்ற போது அன்னைக்கு சிவனுக்கும் இரண்டு பேரும் என்னை கட்டுகின்ற போது என்ற ஒரு கட்டியிருப்பு குறித்த போது